கஷ்டமான விஷயமே கிடையாது. தமிழ்ல வந்து 247 லெட்டர் இருக்குது. நான் வந்து எல்லாரையும் மியூட் பண்றேன். யாரு அன்மியூட் பண்ணுமோ பண்ணிட்டு நீங்க பேசிக்கலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 247 லெட்டர் இருக்கு தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்துல 26 தான் இருக்கு. 10 மடங்கு குறைச்சல். 10 மடங்கு நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். ரைட்? அப்படி இருக்கிறப்போ ஒரே வார்த்தைக்கு ஒரே வார்த்தை ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல வந்து நிறைய மீனிங் இருக்கு. ஆல்ரைட்? அதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வேர்பை ஹேண்டில் பண்ணும். இந்த வேர்பு ஒரு வார்த்தைன்னு நினைச்சிட வேண்டாம். இந்த வேர்புன்னு நான் சொல்றது ஒரு வார்த்தைன்னு நினைச்சிட வேண்டாம். யாராவது இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கோ அப்படின்னு என்ன அர்த்தங்க? நீங்க சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். நீங்க இன்டராக்டிவா இருக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு கோன்னா என்னங்க? போ அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலா சொல்றது. சரி, அப்படியே இருக்கட்டும், போன்னே இருக்கட்டும். நம்ம அப்படியே கொண்டு வருவோம். என்னன்னு எகைன் பாருங்க, இங்கிலீஷ்ல 26 லெட்டர் தான். ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மீனிங் இருக்கும். தமிழும் ஆங்கிலமும் அங்கதான் மிகப்பெரிய வேறுபாடு அங்கதான் இருக்குது. தமிழ் ஆங்கிலம் பாருங்க, கோன்னு போன்னு சொல்றோம். இப்ப இதுல இன்னொன்னு இருக்கு. நான் போனேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். நீங்க போனேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப பாருங்களேன், இது அப்படியே இருக்கட்டும். கோனா போறது. அப்ப இப்ப பாருங்க, கோ அப்படின்னா போறேன், போனேன். இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல வந்து போன்னு இல்ல, வேற ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. போங்கிறது நீங்க பொதுப்படையா சொல்றீங்கன்னு தெரியுது. பொதுப்படையா நம்ம சொல்ல முடியாது. கோ வென்ட். இப்ப பாருங்க, இந்த வேர்ப் அப்படின்னாலே 5 வார்த்தை நடக்கும். இது ஒரு வார்த்தை கிடையாது. வேர்புங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, 5 வார்த்தை. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஒரு வார்த்தை கிடையாது, இது 5 வார்த்தை. ஞாபகம் வச்சுங்க. கோ வந்துச்சு, வெண்ட் வந்துருச்சு. இன்னும் 3 வார்த்தையை காணுமே. இன்னும் 3 வார்த்தையை எல்லாம் சொல்ல முடியுமா? இன்னும் 3 வார்த்தை நான் வந்து எல்லாரையும் மியூட் பண்றேன். யாரு இது பேசணுமோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட பேசலாம். ஆனா இங்க வேற எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் 3 ஹவர்ஸ்க்கு. இப்ப கான் ஒருத்தர் சொன்னார், வெரி குட். நம்ம வந்து கான். இன்னும் 2 வார்த்தை இருக்கு. இதே மாதிரி சிங்கிள் வேர்டு. கோன் வந்து 5 வார்த்தை, இது ஒரு வார்த்தை கிடையாது. வேற யாருக்கு இப்ப ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னொரு வார்த்தை கோயிங்னு சொல்லலாம். ரைட். இன்னொன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கோஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் வந்து ஒரே வார்த்தையா இருக்கணும். லெஃப்ட் நம்ம வருவோம் பின்னாடி. இந்த கோங்கிற மைய கருவை வச்சு இந்த வார்த்தையை வச்சு 5 வார்த்தை சொல்றோம். எதுக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை போடுறோம். கம். கம்முனா வர்றதா? இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். இது ஒரு அர்த்தம் இல்ல, 3-4 அர்த்தம் வரப்போகுது. மினிமம் 3-4 அர்த்தம் வரப்போகுது. அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி கம்முக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் இந்த இடத்துல என்ன வரும்? கோ வெண்ட் வந்ததுன்னா கம் என்ன வரும்? கேம். இப்ப பாருங்க, கோக்கு கான் வந்ததுன்னா கம்முக்கு என்ன வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, கம்முன்னே வரும். டோன்ட் வரி. இதுல வந்து யாரும் தப்பா சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது. நம்ம அடுத்த 1 ஹவர்ல இது எல்லாமே கிளியர் பண்ணுவோம். ரைட்? கோக்கு கோயிங்னா கம்முக்கு கம்மிங். கோக்கு கோஸ்னா கம்முக்கு என்ன சொல்லலாம் பாருங்க. இப்ப யாராவது பேசுறதுன்னா மியூட் பண்ணிக்கங்க. எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன் நான். இல்லைன்னா பாருங்க, கம், கேம், கம், கமிங், கம்ஸ். நம்ம சும்மா 4-5 வேர்ப் மட்டும் எடுத்து போடுவோம். தூக்கம், ஸ்லீப்னு இருக்கு. எந்த வார்த்தையை பார்த்தாலும் 5ஆ தான் நீங்க பார்க்கணும், எந்த வேர்பை பார்த்தாலும். ஓகே. இப்ப ஸ்லீப்னு ஒண்ணு. ஸ்லீப் வந்து என்னவா மாறலாங்க? இதே ஆர்டர். ஸ்லெப்ட். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம் ஒன்னொன்னுத்தையும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப இங்க கம் வந்திருக்கு, கேம் வந்திருக்கு. 3வது பொசிஷன் மட்டும் போட்டுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். மொத்தம் 5 பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆரம்பத்துல. ஸ்லெப்ட். இங்க என்ன வரலாம்? இதுவும் ஸ்லெப்ட் தான். பாருங்க, கோங்கிறாரு, வெண்ட்டுங்கிறாரு, கானு ஏதோ மாறுது. கம், கேம், கம்முன்னு மாறுது. ஸ்லெப்ட் அப்படியே இருக்குது. ஸ்லெப்ட் என்ன சொல்ல வர்றாரு இவரு அப்படின்னா, இதுதான் ஆங்கிலத்தோட முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வாக்கியத்தை ஆரம்பிக்கணும்னா இப்படிதான் பண்ணணும். பாருங்க, இதுவும் ஸ்லெப்ட் தான். இந்த ஸ்லெப்ட்
இது இந்த ஸ்லெப்ட் வேற, இந்த ஸ்லெப்ட் வேற, இந்த கம் வேற, இந்த கம் வேற. நல்லா பாத்துங்க, இந்த கம் வேற, இந்த கம் வேற, இந்த ஸ்லெப்ட் வேற, இந்த ஸ்லெப்ட் வேற. இங்க ஸ்லீப்ஸ் ரொம்ப ஈஸி போட்டுக்கலாம் இல்லையா? ஒரு 2-3 விஷயம் மட்டும் எடுப்போம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போவோம். என்னன்னு ஈட் என்னவா இருக்கலாம்? என்ன பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஏட்டா மாறும். ஏட். இது இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். நான் தனித்தனியா எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன். நான் எல்லாமே அனுப்புறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாற்றத்தை மட்டும் இந்த ஒரு இது புரிஞ்சுங்க. இங்க என்ன வரலாம்? அப்படியே சொல்லணும். நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, லைவா இருக்கீங்க, சொல்லணும். ஈட், ஏட், ஈட்டன். 4வது 5 ஈஸி, 4வது 5வது ஈஸி, ரைட்? ஈட்டிங், ஐஎன்ஜி. முக்கியமான இதுக்கு வருவோம். இதை விளக்குறப்ப இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். என்ன அது வந்தோடனே எடுத்தோடனே சொல்றாருன்னு எடுத்தோடனே அதை சொல்லிடுறது. நான் அடுத்த 6 மணி நேரத்துக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். இது எவ்வளவு முக்கியம்.